எல்லாம் தயவு செஞ்சு ஒரு மக்களே யூடியூப்னு வராதீங்க. என்ன உங்களோட ஐடியா என்ன இது சம்பந்தமா? உங்களோட ஐடியா யோசிக்கணும். அதான் பார்த்தியா, நான் சொல்லல பூரா வெறுங்கையே வந்துட்டு நான் அந்த சைடாலாம் சரி பண்ண வைக்க, அங்கிட்டு இந்த லைட்டிங் அந்த லைட்டிங் இந்த லைட்டிங் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் போட்டு எல்லாம் எடுக்க இந்த கேமரா ஸ்டாண்டு அது இதுன்னு அந்த செலவே ஒரு வேற கேமரா இருந்து கொடுத்து எவன் பேச்ச கேட்டாலும் இவன் பேச்ச கேட்காத கேளு இம்பிட்டு செலவாகி இன்னைக்கு எல்லாம் செஞ்சாலும் கண்டென்ட் கிடையாது. இன்னமும் கண்டென்ட்டை தேடி அலைஞ்சிக்கிருக்கோம் நாங்கள். ஒரு போயே கண்டென்ட் கொடுக்க வாங்க வரல, இருக்கிற முறை வாரம் ஸ்நாக்ஸ் மாப்பிள்ள. என் ஃப்ரெண்டு நம்ம எப்படி சேனல் ஆரம்பிச்சிருக்கோமோ அதே மாதிரி ஆரம்பிக்க ஐடியா கேட்டு வந்திருக்காப்ல, கொஞ்சம் சொல்லியா? என்ன யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும். சரிப்பா, நீங்க ஆரம்பிச்சிக்க நல்லா பண்ணிட்டு சொன்னாங்க. அதான் உங்களை மாதிரி நல்லா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சஜஷன் கொடுங்க, என்ன மாதிரி பண்ணா நல்லா இருக்கும்ட்டு. சரி சரி, மொதல் காரியம் நான் அண்ணனே கிடையாது, உங்களுக்கு தம்பி தான், ஒன்றும் பஞ்சாயத்து இல்லை. ரெண்டாவது என்னென்னா, ஒரு தற்கொலை நாயி நான் பாடு வீட்டில் இருந்தேன், அவன் என்ன பண்ணால் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிப்போம், நம்ம பெரிய லெவலில் வரலாம் அப்படி இப்படின்னு ஒரு கதையை கட்டினான். நானும் நம்பி சரி வாடா ஆரம்பிக்கலான்னு சொன்னோம். ஆரம்பித்தா என்னால் பவுடர் வாங்க கூட காசு கிடையாது. என்னையே போயிட்டு இந்த 1000 திராம் வாங்கின ஒரு பச்சை கலர் மேட் வாங்கி தான் நடிக்கணும்னே. சரி 1000 இதுக்கு தான் 1000 கூட வந்திருக்கும். ஓகே சரியா. ரெண்டாவது என்னென்னா, இது வாங்கின புறம் வச்சு வீடியோ எடுத்தோம். எடுத்தால் மூஞ்சி ஊரா கருப்படிச்சிருந்துச்சு. ஏற்கனவே கருப்பு அனல் கருப்பு, இதில் தீ கருப்பாக தெரிஞ்சிச்சு. அதை என்ன பண்ணால் அதை ரெக்வயர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணால் ஒரு லைட்டு வாங்கணும்னு சொன்னேன். அந்த லைட்டை வந்து என்ன பண்ண வச்சு எடுத்தால் பின்னாடி சேடை விடுக்குது. இந்த சேடாலாம் சரி பண்ண வைக்க, அங்கிட்டு இந்த லைட்டிங் அந்த லைட்டிங் இந்த லைட்டிங் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் போட்டு எல்லாம் எடுக்க இந்த கேமரா ஸ்டாண்டு அது இதுன்னு அந்த செலவே ஒரு 2000-3000 கிராமுக்கு ஆக்கி விட்டேன். நான் பாட்டுக்கு இருந்தவனே. ரெண்டாவது கடைசியை கேளுங்க, இம்பட்டும் பண்ணி வச்சு எல்லாம் செஞ்ச பாருங்க. கடைசி சரி வாங்கடா இன்னிலேருந்து இனிதே ஒரு ஸ்டார்ட் ஆரம்பம் இருக்கட்டும் நான் ஆரம்பித்தா, கடைசி ஒன்று சொன்னேன், கண்டென்ட் இல்லை அப்படின்னா. நான் என்ன சொல்கிறேன், நீ ஒரு சேனல் ஆரம்பிக்கணும்னா அதுக்கு தேவை இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸே கிடையாது. கண்டென்ட் இருந்தால் கதைக்கு வா, இல்லையா மூடிக்குவோம் பாடுக்கு ஒரு சண்டை பக்கம் போ. இப்படி சொல்றேன் ஏழை யார் நான் சொன்னேன் தலைவரே, யார் ஒருத்தன் நீ கொண்டு வந்து கடலில் கவுத்தேந்து வேற யாரும் இந்த கேமரா இருந்து கொடுத்து எவன் பேச்ச கேட்டாலும் இவன் பேச்ச கேட்காத கேளு இம்பிட்டு செலவாகி இன்னைக்கு எல்லாம் செஞ்சாலும் கண்டென்ட் கிடையாது. இன்னமும் கண்டென்ட்டை தேடி அலைஞ்சிக்கிருக்கோம் நாங்கள். ஒரு போயே கண்டென்ட் கொடுக்க வாங்க வரல, இருக்கிற முறை வாரம் ஸ்நாக்ஸ் பண்ணுறேன். கண்டென்ட் வாங்குறேன் வாரேன், தெருவா வாரேன் வந்து என்ன பண்ணுறேன், வீட்டில் உட்காடுறேன் பேசுகிறேன், ஸ்நாக்ஸ் தின்ட்டு போயிடுறேன். நாளைக்கு பார்ப்போம் மாப்பிள்ளன்ட்டு இப்போ இதோட 8வது வாரம் நடந்துக்கிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டென்ட்டும் இல்லாமல் வீடியோவும் இல்லாமல். இன்னொரு பண்ணுவான் மாப்பிள்ளை ஐடியாவோட வரேன், மாப்பிள்ளை சேர்த்துக்கிறோம் உள்ள டீமில் இன்னொரு 2 பிளேட் எக்ஸ்ட்ரா ஆகுன்ற பரவாயில்ல, அதை பற்றி பிரச்சனை இல்லை. வாட்டர் 2 பிளேட் தானே. நீ ஐடியா வச்சு கண்டென்ட் வர உள்ள வரையா? என்ன உங்களோட ஐடியா என்ன இது சம்பந்தமா? உங்களோட ஐடியா யோசிக்கணும். அதான் பார்த்தியா, நான் சொல்லல பூரா வெறுங்கையே வந்துட்டு நான் என்ன சொல்கிறேன், இப்படி ஆள் எந்த ஐடியாவுமே இல்லாதெல்லாம் தயவு செஞ்சு ஒரு மக்களே யூடியூப்னு வராதீங்க. வராந்தால் ஓம்பாடிக்கு உன்னோட உழைப்பே இல்லாத அளவுக்கு என்ன பண்ணுற, ஒரு ஹோட்டலுக்கு போய் கஞ்சியை குடிச்சிட்டு அவன்கிட்ட காசை வாங்கிட்டு இந்தா இருக்கா நல்லா இருக்கும் வாங்கி நல்லா இருக்குது கஞ்சி உரப்பாக இருக்குது இனிப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு பேசாமல் போய்க்காரு. நாங்களாம் ஒன்று யோசிப்போம், அப்படி செய்வோம் இப்படி செய்வோம். சும்மா வெறுங்கையை வீசிக்க வரலாம் வராதிங்க. ஓகே மெயினாக இந்த பையனை நம்பாத. இப்போ நான் யூடியூப் ஆரம்பிக்கணுமா வேண்டாமா? கண்டென்ட் ஐடியா இருந்தால் ஆரம்பிங்க. நீ தான் உன்னைய பார்த்தா தெரியுது உன்ட்டு எதுவுமே இல்லைன்னு. பெட்டர் நான் சொல்கிறேன். அவுட்.